ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதும் சுவையும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கூட மசாலா ஊற்றுறாமல் சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் வவ்வா மீன். இதுக்கு 3/4 கிலோ மீன் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா எப்படி போன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மிளகாவும் தனியாவும் சேர்ந்து அரைச்ச மிளகா பொடி, மீனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதில் 2 சின்ன ஸ்பூன் கார மிளகா பொடி, அதாவது வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகப்பொடி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை. அப்புறம் எல்லோரும் லெமன் போடுவாங்க. இந்த லெமனுக்கு பதில் கொஞ்சமாக புளி ஊற்றி ஃப்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். புளி கொஞ்சமாக ஊற்றிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஊற்றுனீங்கன்னா மசாலா மீன் மேலே படனால கொஞ்சம் கூட மீன்லேருந்து உதிராமல் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மீனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீன் அதிகமாக இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீனெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு மசாலா தடவிக்கலாம். ஒரே ஒரு கொசுறு சங்கரா மீன் போட்டாங்க, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தவாவில் வச்சு வறுத்திங்கன்னா சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடும். வீட்டில் செய்து பாருங்கள். மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தவா வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன், ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போது மேலே தேவையான அளவு ஆயில் விட்டுறலாம். இப்போ திருப்பி பார்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா உதிராமல் எவ்வளோ அழகாக மீனில் பதிஞ்சிருக்கு பாருங்கள். அதுதான் ஆயில் போட்டு கொஞ்சம் புளி போட்டோம்னா நல்ல டேஸ்டான மீன் வறுவல் கிடைக்கும். எந்த மீன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா போட்டு இந்த பக்கமும் ஃப்ரை ஆனோடனே இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான வவ்வா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையான வவ்வா மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.